ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அறுசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான வெண்டைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொரியல் செய்கிறதுக்கு நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொரியல் வந்து சாப்பிடும்போது அந்த கடுகு முடுக்குன்னு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் ஏற்கனவே நல்லா கழுவிட்டு அந்த மேலே இருக்குல்ல அந்த தண்ணியை நல்லா ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஜெல்லி வர்ற இது வந்து நிறைய வராது. ஸோ அந்த ஜெல்லி வர்றது கொஞ்சம் கம்மியாகும். எப்படியா இருந்தாலும் நமக்கு அந்த வெண்டைக்காயிலேருந்து அந்த ஜெல்லி மாதிரி நமக்கு வதக்க வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு அந்த வெண்டைக்காவை நம்ம வதக்கலாம். வெண்டைக்காவுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டுட்டிங்கன்னா அந்த ஜெல்லியோடு அந்த சேர்ந்து உங்களுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஜெல்லி தன்மையெல்லாம் போன பிறகு நாம் வந்து மசாலா மற்ற பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு அந்த ஜெல்லியெல்லாம் இல்லை. இப்போ வந்து நம்ம சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் மல்லித்தூள், கரம் மசாலா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அந்த மல்லித்தூளும் கரம் மசாலும் இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. நான் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் நிறையா ஆயில் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன் பேன் ஓரத்தில். நீங்கள் இது வந்து 2 கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியான பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த எக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு, மிளகு, இந்த காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கடைசியாக கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வெண்டைக்காய் முட்டை பொரியல் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக அந்த வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வெஜிடேரியன் ரெசிபீஸ்லாம் நிறையாவே இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா வந்து ஐகார்டில் வரும். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.